பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் நாம் கூடி வந்திருக்கிற நோக்கத்தை அறிவோம். நாம் 2025 கடந்து விட்டோம். புதிய வருடத்திற்குள் நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். தேவன் நம்மை கடந்த வருடம் முழுவதும் கண்ணின் கண்மணி போல பாதுகாத்தார். அல்லேலூயா. ஆமாம், நான் உனக்கு முன்னே சென்று கோணலானவை செவைப்படுத்துவேன் என்று சொன்ன கர்த்தர் நமக்கு முன்னே சென்றார். 2025 துணைகிற நாம் இன்றைக்கு 2026க்குள் வந்திருக்கிறோம். அதற்காக கோடான கோடி தோத்திரங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்ன அந்த வாக்கின்படியே கர்த்தர் நமக்கு முன்னே சென்று எல்லா கோணலாவிலையும் செவைப்படுத்தி இந்த 2026 காணும்படி கிருபை செய்திருக்கிறார். இந்த புது வருட ஆராதனையிலே நாம் இம்மட்டுமாக தேவன் பாடல் வேலையை ஆஸ்வதித்தார். இப்போது நாம் வாக்கு தத்தத்தை தியானிக்க போகிறோம். நம்முடைய சபைக்கு குளோபல் சர்ச் FGC வெள்ளூர் சபைக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் ஏசாயா 54 அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 54 6வது வசனம். எட்டாவது ஏசாயா 54 6 7 8 3 கிட்டத்தட்ட ஒரே வசனத்தை தான் அது சொல்லுது. இது நம்ம 8வது வசனம் படிப்போம். அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். ஏசாயா 54 8. இந்த பிரிண்டில் ஏசாயா 54 6ன்னு பிரிண்ட் செய்திருக்கிறாங்க. செய்தவங்க தவறாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் 54 8 அப்படி தானே போட்டுது இங்கிலீஷில் படி. ஏசாயா 54 8. அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். ஆமாம், இங்கிலீஷில் படிக்கணும். நான் தமிழில் படிக்கிறேன், இங்கிலீஷ் படிக்கணும். அப்போது இந்த 2026 வருடம் முழுவதும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் என்ற வாக்குத்தத்தத்தின்படி அவர் நித்திய கிருபையுடன் நமக்கு இரக்கம் செய்து இந்த 2026 முழுவதும் நம்மை வழிநடத்துவாராக. அல்லேலூயா. ஆமாம், நித்திய கிருபையுடன் அவர் நமக்கு இறங்கி நித்திய கிருபையின் மூலமாக நமக்கு ஏற்கனவே ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த நித்திய கிருபை எந்த வருடத்திலும் தொடர வேண்டும். நித்திய கிருபை நமக்கு இறங்கி இருக்கிறார் சிலுவையிலே. அதுதான் வாக்கு தத்துவம், முக்கியமான வாக்கு தத்துவம். ஏசாயா 54 8. நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவே என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இங்கிலீஷில் படி. 8. In a surge of anger, I hid my face from you for a moment,
but with everlasting kindness I will have compassion on you, says the Lord your Redeemer. Everlasting compassion. அப்படிதான் போடுது. நித்தியனா everlasting, everlasting, நித்தியமா. Everlasting kindness. Everlasting kindness. அதான் நித்திய கிருபை. இந்த நித்திய கிருபை தான் இயேசு சிலுவையில் நமக்கு காண்பித்தார். அல்லேலூயா. இயேசு நம்முடைய ஸ்தானத்தில் நம்முடைய பாவத்தை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய அக்கிரமத்தை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய மரணத்தை பாதாளத்தை வெளியே ஏற்றுக்கிட்டார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு நித்திய கிருபையை பிதாவாகிய தேவன் காண்பிக்கிறார். இந்த நித்திய கிருபை உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கு தேவை. பிரியமானவர்களே, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால் போதும், அது ஒரு ரீசன் போதும் உங்களுக்கு. நித்திய கிருபை உங்களுக்கு தேவைன்றதுக்கு. அப்போ நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்க வேண்டும். அந்த நித்திய கிருபையை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அம்மா வயதில் பாவத்தில் பிறந்திருக்கோம். இயேசு பாவமாக்க வேண்டாம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாகினார். 2 Corinthians 5:21. அப்போ அவருக்கே நித்திய கிருபையை காட்டார். எனது எமை பொய்து உன்னை கைவிட்டேன். அடுத்த வருஷம் 7வது வருஷம் பாருங்க. எமை பொய்து உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்வேன். எமை பொய்து கைவிடுறாங்க பிதாவாகிய தேவனை இயேசு சிலுவையில். ஏன்னா ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் பாவம் இயேசுவின் மீது கொட்டப்படும் போது அங்கே எமை பொய்து கைவிடப்படுதல். கைவிடப்பட்ட அந்த இயேசுவுக்கு நித்திய கிருபை அவசியமாக இருந்தது. ஆனாலும் நித்திய கிருபையை அவர் கொடுத்து விட்டார். அந்த இயேசுவுக்கு நித்திய கிருபை கொடுக்கும்போது கூடவே நாமும் ஆதாம் வழியாய் பாவமாக்கப்பட்டு சாபமாக்கப்பட்டு அக்கிரமவியாதியாக தடுத்து பாதாளத்துக்கு போன நமக்காகவும் பிதாவாகிய தேவன் அந்த நித்திய கிருபையை கொடுத்து விட்டார். அப்போ பிதாவாகிய தேவன் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. பிதாவாகிய தேவன் யாரு? பாரபட்சம் உள்ளவர். நம்முடைய ஒட்டுமொத்த உலகத்தின் பாவத்தை சாபத்தை மரணத்தை தரித்திரத்தை பாதாளத்தை ஏற்றுக்கொண்ட அந்த இயேசுவுக்கு நித்திய கிருபையுடன் இரக்கம் செய்த அந்த பிதாவாகிய தேவன் நமக்கும் அந்த நித்திய கிருபையை செய்திருக்கிறார் இயேசுவின் வழியாய். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவையில் இயேசு அறையப்படுறார். அறையப்படும் போது பிதாவாகிய தேவன் எவை பொய்து தம்முடைய முகத்தை மூடிக்கொண்டாராம். பாருங்க 8வது வசனம். அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை எமை பொழுது உனக்கு மறைத்தேன். அதான் நித்திய கிருபை எமை பொழுது கட்டாயிடுச்சு. ஏன்? நம்முடைய பாவம் எல்லாம் அவர் மீது கொட்டப்பட்டிருக்கிறது, நம்முடைய அக்கிரமம் எல்லாம் அவர் மேல் கொட்டப்பட்டிருக்கிறது, நம்முடைய சாபம், நம்முடைய மரணம், நம்முடைய தரித்திரம், நம்முடைய பாதாளம் எல்லாம் கொட்டப்பட்டிருக்கிறது. அதனால எமை பொழுது முகத்தை மறைச்சிக்கிட்டாராம். அந்த நேரத்தில் தான் வானம் இருண்டதுன்னு போடப்பட்டது. முகத்தை மறைச்சிட்டு உடனே இமிடியட்டா ஆனாலும் நித்திய கிருபையுடன் இறங்கி அந்த கிருபையை காட்டுறாரு பாருங்க. அதான் மேட்ரு. அந்த கிருபையை நீ இழந்து விடாதே. இந்த செய்தியை கேட்கிறவர்களே, இந்த 2026 முழுவதும் அந்த கிருபைக்குள்ளே வாழுங்க, நித்திய கிருபையிலே வாழுங்க. பிதாவாகிய தேவன் முகம் மறைக்கப்பட்டிருக்கிறது. அம்மா வயிற்றில் ஆதாம் வழியா ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போயிட்டு இருக்கிறோமா. அதனால பிதாவாகிய தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நித்திய கிருபை சிலுவையில் காண்பித்திருக்கிறார். உலகத்தில் 816 கோடி ஜனங்களுக்கும் காண்பித்திருக்காரு. அப் டு டேட்டில் மக்கள் தொகை. அந்த நித்திய கிருபை உனக்கு எப்போ பழிக்கணும்? அந்த நித்திய கிருபையை அங்கீகரிக்கும் போது. அதான் வாக்குத்தத்தம். அப்போ நித்திய கிருபை அங்கீகரியுங்கள். எப்படி அங்கீகரிப்ப? இயேசு எப்படி அங்கீகரிச்சார் அந்த நித்திய கிருபையை? அந்த நித்திய கிருபை என்னன்னாக்கா அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம். பிதாவாகி தேவன் இமை பொய்து கைவிட்டாரு. நம்முடைய நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புஷிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அந்த நன்மை தீமையில் இருக்கிற பாவ சாபம் மரணத்திலெல்லாம் இயேசு மேல் கொட்டப்பட்டது. கொட்டப்பட்டு ஆனாலும் நித்திய கிருபை ஜீவ விருட்சத்து ஜீவ ஜீவ ரத்தம் தான் அந்த நித்திய கிருபை. நித்திய கிருபைனா என்னவோன்னு நினைக்கூடாது. அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம். என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல
குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அந்த ஜீவ சர்வஜீவ ரத்தத்தில் தேவ நீதிட்டு உயிர்த்தது இருக்குது. அற்பகாலம் உண்ட கோபம்னு பாவத்தின் சம்பளம் மரணம். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் நாளிலே அதுதான் பாவமும் சாபமும் மரணமும் கைவிடப்படுதல். ஒரு மனுஷன் நன்மை தீமை என்கிற வட்டத்திலே வாயிறானோ கைவிடப்பட்டிருக்கிறான். ஏதேன் தோட்டத்திலே கைவிடப்பட்டுட்டான். கைவிடப்பட்ட அவனுக்கு எமைப்பொழுதிலே நித்திய கிருபையை காட்டுறாரு. ஆனால் அவன் நித்திய கிருபை ஏற்றுக்கொள்ளாமையே வாயிறான். அதனால் அவன் அந்த காலத்திலே இருக்கிறான். ஆனால் இயேசு எமைப்பொழுது கைவிடப்பட்டு அந்த காலத்தில் இருக்கும்போது சிலுவையில் அந்த நித்திய கிருபையை இறக்கம் செய்யும்போது அந்த நித்திய கிருபை என்னது? ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம். இயேசு தான் அந்த நித்திய கிருபை. அது ஜீவசர ஜீவரத்தை குத்தமே. அந்த ஜீவசர ஜீவரத்தை இயேசு எப்போ அது பச்சு அதை முழு உலகத்துக்கு குத்தா இருப்பாருங்க. பிதாவே இவர்களுக்கு மன்னியும்ன்றார் பாருங்க. அதை மன்னித்து அந்த நித்திய கிருபை அங்கே இருக்கிற ரோமர்கள் யூதர்கள் முதல் கொண்டு முழு உலகத்துக்கு கொடுத்தார். ஆதாம் தொடங்கி 2ஆம் வரைக்கும் கொடுக்கும்போது தான் அந்த நித்திய கிருபை ஒர்க் அவுட் ஆகுது, ஆக்டிவேட் ஆகுது வாழ்க்கையில். அது இயேசு சிலுவையில் சூப்பராக செய்தார். நித்திய கிருபை அந்த நித்திய கிருபை A to Z. இயேசு சிலுவையில் எதெல்லாம் ஏந்த போனாரோ, பாவமாக்கப்பட்டார், சாபமாக்கப்பட்டார், தரித்திரமாக்கப்பட்டார், அவமானம் வக்கெல்லாம் வருது, தரித்திரம் வருது, உடம்பெல்லாம் வியாதி, ஏகப்பட்ட எல்லா வியாதி வச்சு ஒட்டுக்குறைய 40 அடி அதில் தான் எல்லா வியாதி இருக்குதான். மனுஷனுக்கு என்னென்ன வியாதி A to Z எல்லா வியாதி வந்துச்சு, தரித்திரம் வந்துச்சு, கை ஓட்ட கை, உடம்பெல்லாம் சாபம் பாவம் எல்லாம் வந்துச்சு. எல்லாத்துக்கும் பரிகாரமாக அந்த நித்திய கிருபையை கொடுத்து விட்டார் ஜீவரத்தமாக. உடனே அந்த இயேசு அது எப்படி அவருக்கு அது நிறைவேற்ற, அது எப்படி அவருக்கு 3ஆம் நாள் அந்த நித்திய கிருபை தனக்கு மட்டும் வைத்துக் கொள்ளாம ஆதாம் வழியா ஆதாமின் பாவத்தை சாபத்தை மரணத்தை தரித்திரத்தை ஏற்றுக்கொண்ட எனக்கு பிதாவாகிய தேவன் நிமை பொய்து என்னை கைவிடப்பட்டு எல்லாருடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு அவர் அப்படியே என்னை கைவிட்டில்ல உடனே நித்திய கிருபை இறங்கிட்டார் எனக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? எனக்கு முன்னாடி இருக்க அந்த ரோமர்கள் யூதர் ஆதாம் எல்லாம் பாவமாக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த நித்திய கிருபை அவங்களுக்கும் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து நானும் அவர்களை மன்னிக்கிறேன்னு போது தான் அவருக்கு அந்த நித்திய கிருபையே பலிச்சிச்சு 3ஆம் நாள் மனசிலாக்கி. அப்போது அந்த 2026 வாக்குத்தத்தம் என்னென்னா குளோபல் சர்ச் FGCI வெல்லூர் நம்ம சபையினுடைய அந்த வாக்குத்தத்தம் என்னன்னா, ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் சொல்லிட்டார். இப்போ அது எனக்கு பலிக்கணும்னா அந்த நித்திய கிருபை அந்த ஜீவ சரீரம் அந்த ஜீவ ரத்தத்தை தேவனுக்கும் ஆதாம் முழு உலகம் உணர்வு இந்த வருஷம் முழுசு 2026 முழுசு அந்த நித்திய A to Z எல்லா வாக்குத்தத்தங்குது. இப்போது 2026 நியூ இயர் சர்வீஸில் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க. எல்லாம் அந்த நித்திய கிருபையுடன் அதிலே A to Z எல்லா வாக்குத்தத்தம் வந்துச்சு. அந்த ஜீவரத்தத்துக்குள்ள அது தேவி நீதிட்டு உயிர்த்தில் அந்த நித்திய கிருபை. பாவத்தின் சம்பளம் மரணத்தில் தான் அவர் கைவிடப்பட்டிருக்கிறார். அதுக்கு பரிகாரம் தேவி நீதிட்டு உடித்ததல். அதுதான் நித்திய கிருபை. அது இறங்கிட்டாராம். அவ்வளோ சாபத்தில் அவ்வளோ பாவத்தில் அவ்வளோ மரணத்தை அவ்வளோ தரித்திரத்தை இயேசு 3ஆம் நாள் அத்தனை பிசாசையும் ஜெயித்து அத்தனை சாபத்தையும் மரணத்தை தரித்திரத்தெல்லாம் ஜெயித்து அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். அந்த நித்திய கிருபையை கொடுத்து வைத்து கொண்டு அந்த நித்திய கிருபையில் தேவ நீதிட்டு உழித்ததிலுக்கு இது தேவ நீதி உழித்ததிலும் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால் அன்பானவர்களே, நித்திய கிருபையுடன் அவர் இறங்கி இருக்கிறார். அந்த நித்திய கிருபையை இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தத்தை நீங்களும் என்ன பண்ணணும்? இயேசு சிலுவையில் அங்கே எல்லாரும் சபிக்கிறாங்க. ஆதாம் மூலமாக வந்தாங்க ரோமர்கள் யூதர்கள். இப்போ சபிக்கிறாங்க பாருங்க. எல்லாரும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அந்த நித்திய கிருபையை தேவன் தனக்கு உலகம் ஃபுல்லாக கொடுக்குறார். கொடுத்ததுமே 3ஆம் நாள் பாதாளத்திலிருந்து சாபத்திலிருந்து மனத்திலிருந்து ஏந்து வந்துட்டார். இப்போ இன்னைக்கு வரைக்கும் நித்திய கிருபையில் தான் வாயிறார். அப்போ 2026 முழுவதும் நாம் நித்திய கிருபையுடன் இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தை தான் நித்திய கிருபை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டான தேவனையும் பவுல் சொல்றார் எபேசியரில். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையினாலே காட்மேட் விசுவாசத்தை கொண்டு. விசுவாசம் தான் தேவன் தனக்கு முழு உலகத்துக்காக இயேசு சிலுவையில் அந்த விசுவாசத்தை காட்டுறார். பிதாவாகிய நித்திய கிருபையில் இருக்க காட்மேட் பாட்டு இயேசு மேன்மேட் பாட்டில் அந்த விசுவாசத்தை ஜீவரத்தத்தை
அங்கே சபிக்கிற, நிந்திக்கிற, தூஷிக்கிற ரோமர்கள், யூதர்கள் ஆதாம் வந்து முழு கொடுத்து கொடுத்துட்டாரு. கொடுத்த பிறகுதான் 3ஆம் நாள் பாவத்தை மட்டும் பாதாத்தையே ஜெயிச்சாரு. அப்போ நித்திய கிருபையுடன் அவர் நமக்கு இறங்கி இருக்கிறார். இயேசு அதை சூப்பரா நிறைவேற்றினார். அந்த நித்திய கிருபை தனக்குன்னே வச்சுக்கிட்டு பகை கசபை யாருக்கும் காட்டல. அங்கே எல்லாரும் காரி துப்புறாங்க, எல்லாம் நிந்திக்கிறாங்க, தூஷிக்கிறாங்க. ஆனாலும் பிதாவே இவர்கள் மன்னியும் என்று சொல்லி அந்த ஜீவரத்தம் அந்த நித்திய கிருபையை கொடுக்குறப்ப அந்த ஜீவ இயேசு சாணம் பரலோகமே இருக்குது. சிலுவையில் எல்லாவற்றையும் ஏந்திருக்கிறாரு. சாபமானார், பாவமானார், மரணமானார், வியாதியானார், தரித்திரமானார், எல்லாம் இருந்தாலும் நித்திய கிருபையுடன் இறங்குகிற அவ்வளோ சாபத்தில் இயேசு பிதாவாய் குமாரனாக இயேசு மீட்டுக் கொள்ளும்படி அந்த ஜீவரத்தத்தை கொடுக்குறாரு. அவருக்கு கொடுக்கும்போது நமக்கும் சேர்த்து கொடுக்குறாரு. அந்த இயேசு அந்த ஜீவத்தை முழு உலகத்தை கொடுக்குறாரு. சிலுவையில் 3ஆம் நாள் பாவத்தையும் மரணத்தை பாதாளத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. ஆனால் அன்பானே, கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்படும் போது அந்த நித்திய கிருபையை அவர் பெற்றுக்கொண்டு, இயேசு தான் நமக்கு மாதிரி. அந்த நித்திய கிருபை கூட்டி குறைக்காம முழு உலகத்தும் கொடுக்குறார். ஆதாம் தொடங்கி 2ஆம் வரைக்கும் கொடுக்குறார். அதனால தான் இயேசு ஏற்றுக்கொண்ட நாம ஆதாம்லேருந்து 2ஆம் வரைக்கும் அந்த நித்திய கிருபை, இந்த ஜீவரத்தத்தை பிதா குமார் பசுத்தாவிகம் ஆதாம்லேருந்து முழு உலகத்தும் கொடுக்கணும். உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இயேசு ரத்தத்தை பிதாவை வழியில் ஆவியப்பித்து ஜீவனை விட்டாருங்குது. பிதாவாகிது அந்த நித்திய கிருபையை வாங்கி அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கொண்டபடியா பிந்தி நாம் அவரிடத்தில் அன்பு கூறுறோம். 1 யோவானில் படிக்கிறோம். பிதாவாகிது இயேசு நித்திய கிருபை அன்பு கொண்டு பாவத்தை வெளியிலாக்கி அதே அன்பை நித்திய கிருபை பிதாவை வழியில் ஆவியப்பித்து ஜீவனை விட்டார். பிதாவை ஆவியை விட்டு ஆவி அந்த ஜீவன்ற வாதி அதே அந்த நித்திய கிருபை இயேசு முழு வருஷத்துக்கு தான் இருப்பாருங்க. 3 நாளுங்க. இந்த வருஷத்தில் தினந்தோறும் வாழ்க்கையில் மெராக்கல் நடக்குமா? ஹவ் டு டூ மெராக்கல் மினிஸ்ட்ரி. வாழ்க்கையில் அற்புதம் நடக்குமா? அந்த நித்திய கிருபை, அந்த நித்திய நன்மத்தை வட்டத்திலே வாழக்கூடாது. அது இமைப்பு முகத்தை மறைக்கிற மாதிரி ஆகிடும். பிசாசு வந்து அந்தகாரத்தை தான் கொடுப்பான். நன்மத்தையும் அறியத்தக்க கனியை புஷிக்கிற நாளிலே ஷாகவே ஷாவாய். 2026 அப்படி இருக்கக்கூடாது. நித்திய கிருபைனா தேவன் நித்தியமானவர். அந்த கிருபை இயேசு, அது இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவன். அந்த ஜீவ விச்சத்துக்கு நீ அந்த தேவ நீதிட்டு உயிர்த்ததில் கிறிஸ்துக்குள்ள வாங்க. அந்த கிறிஸ்துவை தேவன், அந்த கிறிஸ்து ஜீவரத்தம் தேவ நீதிட்டு உயிர்த்தல் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமட்ட வாக்குத்தத்தம். அந்த நித்திய கிருபையில் தேவ நீதிட்டு உழித்ததல் இயேசு கிறிஸ்து ஜீவன் நன்மை தீமை கனி. அது கைவிடப்பட்ட நிலைமை. ஆமாம், வியாதி பிடிக்கும், சாபம் பிடிக்கும், மரணம், பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறானே என்று வேறொன்று கூறான். அவர் நித்திய கிருபையோடு இறங்கியிருந்தாலும் அந்த நித்திய கிருபையை நீ தேவன் தனக்கு கொடுக்க மாட்டேற. சபிக்கிற பகைக்கிற நன்மத்தை சத்தமின்னு போகிற மாதிரியே போகிற. வாய்நாளெல்லாம் அந்தகாரமாக 2025 ஃபுல்லாக அப்படி இருந்துச்சு. 2026 நல்லா இருக்குன்னாக்கா நீ நித்திய கிருபையுடன் எங்கள் சபை வாக்குத்தத்தை ஆனாலும் நித்திய கிருபையுடன் நான் உனக்கு இறங்குவேனும் தேவன் கர்த்தராகிய மீட்பர் சொல்லுகிறார். அந்த நித்திய கிருபைக்குள்ளே வந்துரு. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமானாருக்குள் ஓடி சுகமாயிருப்பான். இந்த இயேசுவை போல சிலுவில் அறியப்பட்டிருக்கிறாய். சாபமானாய், பாவமானாய், மரணமானாய், தத்திரமானாய், வியாதி ஆயிட்ட, கடன் தொல்லை, எல்லா கேடுபாடு வந்து சிலுவையில் பிதாவாயுதன் பார்த்துக்கிட்டு வேண்டிய பார்க்கல. நித்திய கிருபையோடு இறங்கிட்டாரு. அந்த ஜீவரத்தம் குத்தது அதை வாயில் வச்சுக்கிட்டு பிதாவாய் ஆதாம் முழுவதும் குத்து பேசிட்டார் இயேசு ஜீவ வார்த்தையை. அதான் நம்ம செய்தி ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியம். அந்த நித்திய கிருபை மனைவி பேர் சொல்லி தேவன் தரங்குலத்துக்கு உங்கள் பிள்ளைக்கு பேர் சொல்லி எங்கே போனாலும் அந்த நித்திய கிருபை தேவன் தரங்குல பசுத்தாக இருக்கலாம். இயேசு மத்திய லூக்காம போகுதோ எங்கே போனாலும் ஆதாம் மூலமாக பாவமாகி சாபமாக வியாதி வறுமை தத்துதாங்கிறாங்க ஜனங்க. நல்ல இப்போ ஜனங்களுக்காக ஜீவனையே திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வேறு நாடோவிகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அது பரிபூர்ணப்படுவது ஜீவரத்தம். அந்த நித்திய கிருபையை கொடுக்குறாரு. தேவன் பிசாசு பெரும்பாலும் திரும்புவாதர்கள் திரளான வியாதியஸ்தர்கள் எல்லாம் ஆதாம் மூலமாக அந்த காலத்தில் இருக்கிறாங்க. எமைப்பு இது கைவிடப்பட்டு பிதாவினுடைய முகம் மறைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த நித்திய கிருபையோடு இறங்கி இருக்கிறாரு. அதுதான் 2026 வாக்கு தத்துவம். அந்த நித்திய கிருபை உனக்கு எப்போ அப்படின்னா தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே பாருங்க, ஒரு மனுஷன் 38 வருஷமாக வியாதியஸ்தன் பெஸ்டா குலத்தில் இருக்கிறான். அந்த காலத்தில் இருக்கிறான். பாவத்தினால் சாபத்தினால் வியாதினால
38 வருஷமும் அந்த காலத்திலே இருக்கிறான். பிதாவினுடைய முகம் மறைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நித்திய கிருபை தேவன் தர உலகத்துக்கு காட்ட மாட்டேறான். அம்மா வயிற்றுல நன்மத்தை மரியாதைக்கு கசப்பு பகை வைராக்கியம் இப்படியே இருந்துக்கிறான். தேவன் அவன் வாழ்க்கையில் செயல்பட முடியல. பசுத்தாவியார் தேவதூர்களெல்லாம் உதவி செய்ய முடியும். ஏன்னா நன்மத்தையிலே இருக்கிறான். நீ கூட 2024 ஆதாம் மூலம் பாவத்தின் சம்பளம் மரணத்திலே இருந்தீங்கன்னாக்கா பிசாசம் உங்களுக்கு மூலமாக செயல்படுவான். உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்கள். திருடம் திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அதனால் நித்திய கிருபையுடன் இறங்கி இருக்கிறாரு. அப்போது ஏசாயா 54:8 அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை எமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். சொல்லிட்டாரு. இப்போ காட்வேட் பாட்டு முடிந்தது சிலுவையில். பிதாவாகிய தேவனும் இயேசு ஆவியார் நித்திய கிருபை இறங்கிட்டாங்க. இப்போ மேன்வேட் பாட்டில் எபேசியரில் பவுல் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை காட்வேட் பாட் நித்திய கிருபை இறங்கிட்டாரு. கிருபைனா தேவ நீதிகள். விசுவாசம்னாக்கா அந்த கிருபையை தேவன் தனக்கு உலகம் தான் விசுவாசம். தேவனுக்கு ஆதாம் வந்து உச்சீவ சரஞ்சீவரதம் ரட்சிக்கப்பட்டு பாவத்தில் சாப்பிட பாதாளத்தில் ரட்சிப்பு. அப்போது இயேசு எங்கே போனாலும் மத்திய மார்லுக்கா போனால் நித்திய கிருபையோடு ஜனங்களுக்கு இருக்கிறாரு. கிருபைனா தகுதி இல்லாமல் காண்பிக்கிற தயவு, கைண்ட்னஸ், அகோப்பி அன்பு காட்டுறாரு. தகுதியே கிடையாது. பாவம் செய்து தேவ மகிமை எல்லோரும் ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையிட்டாங்க. அம்மா வயத்திலே ஆதாம் ஏவாள் தேவடைய வார்த்தை மீறி நன்மத்தையே மரியத்தக்க கணிப்பு ஷாகவே கிடக்கிறாங்க. அவங்களுக்கு தேவை நித்திய கிருபை தேவை. நீ கூட இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசா திருவிழு ஜீவ ஜீவரத்தை நீ உலகத்துக்கே வலி, பூமிக்கே உப்பு. எந்த நாட்டுக்கு போகலாம், எந்த தேசத்துக்கு போகலாம், எவ்வளோ படித்தவனாக இருக்கலாம், படித்தவன் படிக்காத ஏழை பணக்கார அரசு 4 பெண் ஆப்பிரிக்கா ஐரோப்பா வடா எங்கே போனாலும் நீ செய்தி கேட்டால் நீ ஊழி செய்யலாம். எங்கே போனால் அம்மா வயிற்றில் பாவத்தின் சம்பளம் மர நித்திய கிருபை எல்லாம் தான் அழிஞ்சுக்கிறான். நோவா காலத்துல நடக்குது. இந்த 2026 நித்திய கிருபையுடன் இறங்கணும். அது நித்திய கிருபை இயேசு கிறிஸ்துவின் ஜீவ சரஜீவரத்தை நானே வடிய சத்தியமும் ஜீவனமாய் அந்த ஜீவ சரஜீவரத்தை பிதாகுமார் ஆதாமுக்கு முழு டேக்டாக கொடுக்கும்போது தான் அந்த கிருபையினாலே ரட்சிப்பு, பாவத்தில் சாபத்தை பாதத்தின் ரட்சிப்பு. நானே திராட்சை செடி நீ கொடி, ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவன் நிலைத்தின மிகுந்த கனிகளை கொடுப்பாய். அதான் நம்ம 2026 வாக்குத்த நித்திய கிருபையில் உனக்கு இறங்குவேன் என்று உன் கர்த்தராகிய மீட்பர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இயேசு எங்கே போனாலும் ஜனங்களை விடுதலையாக்குறார் நித்திய கிருபையுடன். அல்லேலூயா. ஆமாம், எங்கே போனாலும் பாவம் செய்து தேவ மகிமையற்ற ஜனங்கள் அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை எமை பொய்து உனக்கு மறைத்தேன். அவரு முகத்தை காட்டி தாங்கிற. நம்ம என்ன பண்ணுறோம், பாவத்திலிருந்து மறைச்சிக்கிறோம், நம்ம முகத்தை மறைச்சிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் குறிப்பாக நம்ம பாவத்தின் சம்பளம் மறந்து கவலை பயம், இயேசு கவலைப்படாத, சோர்ந்து போகாத, இதெல்லாம் செய்யும்போது நம்ம வந்து பிதாவை விட்டு நம்ம முகத்தை மறைச்சிக்கிறோம். பிசாசும் நம்ம புகுந்து விளையாடுறான். அதனால் நித்திய கிருபையுடன் இறங்க கற்றுக்கொள்ளுங்கள். இயேசு ஜூன் 15 இயேசு தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். 2026 அப்படிப்பட்ட ஆண்டாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சரி, இயேசு ரத்தம் தேவி நீதி தூய்தையில் பிதாகுமார் பசுதாய் ஆதம் வந்து முழு உலகத்துக்கும் நீங்கள் கொடுக்குறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஆமன்ற வாக்கு தத்துவம் 2026 வாக்கு தத்துவம், நம்முடைய சபை வாக்கு தத்துவம். ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். ஏசாயா 54:8 ஆனாலும் நித்திய கிருபையும் உனக்கு இறங்குவேன். அண்டர்லைன் நித்திய பரிபூர்ணப்படுத்தும் உனக்கு இறங்கி இருக்கிறாரு. உனக்கு ரீச் ஆகும்னா நீ போய் அந்த நித்திய கிருபையை இயேசுக்கு சாமட்ட வாக்கு தத்துவத்தை அது வெளியே போட முடியாது. வானத்துக்கு சாகல பரலோகமே இருக்குது. பிதாகுமார் பசுத்தாய்க்கு செலுத்து, ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு செலுத்து, இடைவிடாமல் செலுத்து, எக்காலத்துக்கு செலுத்து, சோர்ந்து போகாமல் செலுத்து. அசுத்தாய் போ பசுத்தாய் 2020 சக்ஸஸ்ஃபுல் ஆண்டு, மாபெரும் வெற்றியின் ஆண்டு. நித்திய கிருபை நிறைய உங்கள் மனைவி பேர் ஆதாம் மூலமாக பிறந்துக்கிறாங்க. நன்மத்தை மரியத்தவங்களாவே இருக்கக்கூடாது. 2026 பிசாசு தான். பிசாசு சமாதானம், சந்தோஷம், சுக, வேலை, ஜீவனெல்லாம் திட்டிகிட்டே இருப்பான். அப்புறம் அழிப்பான், அப்புறம் கொள்வானா. திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றார். அந்த ஜீவன் தான் நித்திய கிருபை. தேவன் நித்தியமானவர்.
தேவனாவே ஜீவன் உள்ளவர். கிருபைனா கிருபையும் சத்தியம் நிரந்தர அந்த தேவனாகிய கர்த்தராகிய இயேசு நானே வழியும் சத்தியம் அந்த ஜீவன தேவ நீதி துயித்ததல். ஆதாம் மூலமா பிறந்து பாவத்தின் சம்பளம் மனத்தில் பிறந்து அந்த காலத்தில் இருக்கிற பிதாவினுடைய முகம் முறைக்கப்பட்டிருக்கிறது இல்லை. அவர் திறந்திருக்கிறாரு. நீ மறைச்சிக்கிட்ட நன்மத்தை பிசாசோடு சேர்ந்து இப்போ நித்திய கிருபியை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு வளர்த்து கொடுக்கும்போது உனக்கு இந்த வருடம் முழுது வெற்றியின் ஆண்டு, ஜெயத்தின் ஆண்டு, ஆசீர்வாதத்தின் ஐஸ்வர்யத்தின் ஆண்டு எல்லா வாக்குத்தத்தமும் அவருக்குள்ள இருக்குது. இயேசு கிறிஸ்துக்குள்ள அவன்கிட்ட வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. அந்த ஜீவ ரத்தத்துக்குள்ள எல்லா வாக்குத்தத்தங்களும் இருக்குது. இந்த வாக்குத்தத்தம் பிரதான வாக்குத்தத்தம். ஆனாலும் நித்திய கிருபையும் உனக்கு இறங்கவே. என்ன இறங்கணும்? எந்த காரியம், சரீரத்திலையா, குடும்பத்திலையா, வேலை ஸ்தலத்திலையா, பொருளாதாரத்திலையா, சகல காரியத்தில் அவர் இறக்கம் செய்திருக்கார். சிலுவையில் எல்லாம் A to Z அவ்வளோ சாபத்தில், பாவத்தில், மரணத்தில், தரித்திர, பாதாளத்தில் தேசி எல்லாத்துலேருந்து விடுதலை ஆகிட்டார் 3 நாளில். A to Z எல்லா சாபத்தை, பாவத்தை, மரணத்தை, பாதாளத்தை A to Z தேவஜீத்து எல்லாத்தையும் விடுதார். சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, மரணத்திலிருந்து எல்லாத்தையும் விடுதலை ஆகிட்டார். அந்த நித்திய கிருபை வச்சுக்கிட்டு அந்த நித்திய கிருபையை பிதா குமார் பசுத்தாவிக்கு செலுத்துங்க. ஆழ்நாளிலிருந்து முழு உலகத்துக்கு செலுத்துங்க. இடைவிடாமல் செலுத்துங்க. எக்காலத்தில் செலுத்துங்க. வாய்நாளெல்லாம் செலுத்துங்க. கிறிஸ்துக்குள்ளே இருங்க. கிறிஸ்து தான் நித்திய கிருபை. கிறிஸ்து நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறாரு. வேண்டான்ட்டீங்கனாக்கா நியூட்ரலாக இருக்க மாட்டீங்க. நித்திய கிருபை இல்லைனாக்கா நித்திய மரணம், பிசாசு ராஜ்யம், சுயநீதி அநீதி, நன்மத்தை மரியத்தக்க கனி புஷிக்கினாலே ஷாகவே சாவாய். முகம் மறைக்கப்பட்டு போகுது. பிதாவினுடைய முகம் மறைக்கப்பட்டால் தேவதூர் பசுதாய் கிறிஸ்து அசுத்தாய்கள் வியாதிகள் வரும் தத்துவமாக போய் 2026. அதனால் ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். அதனால் கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லியிருக்கிறாரு. உன்னை மீட்டெடுத்திருக்கிறாரு. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மனதில் மீட்டெடுத்தார். சிலுவையில் இயேசு நம்முடைய பாவத்தை எடுத்து 2:5 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாக்கினார். 2:5 கலாத்தியில் மரத்தில் தூக்கப்பட்டவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்து நமக்காக சாபமானார். அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களை ஏற்றுட்டு பிதாவாக வேடிக்கை பார்த்தில்லை. ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன்னு சொல்லிட்டு இறங்கிட்டார். அந்த நித்திய கிருபையுடன் இறங்கும்போது அந்த இயேசு என்ன பண்ணிட்டாரு? அந்த நித்திய கிருபையுடன் A to Z தேவ நீதி உயிர்த்தல் வந்ததுமே இவர் நன்மத்தை வார்த்தையை பேசுகிறார், ஜீவ வார்த்தை தான் பேசுறாரு. அந்த தேவன் தான் முழு கொடுத்து கொடுத்தாரு. 3ஆவது நாள் பாவத்தின் பாதத்தை விடுதலை ஆகிட்டார். காட்மேட் பாட்டில் பிதாவாகிய தேவன் நித்திய கிருபையில் ஜீவரத்தம் கொடுக்குறாரு. அவர் மேன்மேட் பாட்டில் இயேசு அந்த ஜீவசரி தேவனுக்கு தனக்கு ஆதம் ஒரு நாள் பாய் கூட கொடுத்துட்டாரு. உடனே 3ஆவது நாள் பாதாளம் கக்கிச்சு, வேதாளம் கக்கிச்சு, தரித்திரம், தேவதெல்லாம் வேணாம், பசுத்தா சாவுக்கு சேர்த்து உயிர்த்தது வரும். விஷா உலகத்தையே கொள்ளை கொண்டு பரலோகராஜ்யத்துக்கு போயிட்டார். இந்த சுவிசேஷத்தை, இந்த சூழிய ஜீவனை உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணின்னு சொல்லியிருக்காரு. அதான் 2026 வாக்குத்தத்தம். நம்ம சபை வாக்குத்தத்தம் FGC வெள்ளூர் குளோபல் சர்ச். ஏன்னா குளோபல் சர்ச் எதுக்கு சொல்கிறேன்னா, உலகம் ஃபுல்லாக அந்த நித்திய கிருபை தேவை. 2026 எல்லா ஆதாம் மூலமாக எல்லோரும் வானத்துக்கே பூமியின் மேலே எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி அடுத்த இலவசமாக கிறிஸ்துவ மீட்பு கொண்டு அந்த கிறிஸ்துவ வராருப்பார். அதுதான் நித்திய கிருபையானவர். கிருபையும் சத்தியம் நிறைந்ததான் இயேசு. கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமான ஆக்கிடலாம். எவ்வளோ பெரிய பாவி, சின்ன பாவி, பெரிய பாவி, மோசமான பாவி, எந்த பாவியாக தான் இயேசு மத்திய மாடு நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறார். அந்த ஜீவரத்தம் தான் நித்திய கிருபை. அதை தேவனுக்கு தான் ஆதாரம் மூடு அசுத்தவே தத்துறார். லேகோட் பிசாசு விடுதலை ஆக்கிறார். எவ்வளோ முகம், பிதாவுடைய முகம் மறைக்கப்பட்டதை 2 பிசாசு கூட்டமாக வந்து அவன் சரீரத்தில் பூத்துக்குச்சு. 2 அசுத்த நிர்வாணம் ஆகிட்டான். பிணங்கள் மத்தியில் இருக்கிறான். ஏசு அவனை பார்த்ததுமே நித்திய கிருபையில் இறங்குறாரு பாருங்க. அதனால தான் நீங்கள் யாரை பார்த்தாலும் நித்திய கிருபையில் இருங்க. அவங்க மனையை பார்த்தா, அவங்க பிள்ளைகளை பார்த்தா, பேர பிள்ளைகளை பார்த்தா, அவங்க கணவனை பார்த்தா, உங்கள் ஏரியாவில் இருக்க ஜனங்களை பார்த்தா, எங்கே யாரை பார்த்தாலும் ஆதாம் மூலமாக பிறந்து பிதாவுடைய முகம் கட்டாயி என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்திருக்கிறாள். ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்று போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு கிறிஸ்துவ ஜீவரத்தத்தை தேவனுக்கு ஆதாம் முழு சொல்லி ஜபத்தான் பண்ணி பாருங்க. அசுத்தாய் பசுத்தாய் வந்து அவங்க காப்பாற்ற தேவத்தை பணிவிடை செய்யாமல் இருக்க முடியாது. ஆனால் தான் நீ உலகத்துக்கே ஒளி, பூமிக்கே உப்பு. அந்த நித்திய கிருபையுடன் இறங்குங்க. உங்களுக்கு நீங்களே இறங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு இறங்க. இயேசு ஜீவன் பரிவிச்சம் தான் நித்திய தேவி நீதித்து உயிர்த்தல் கொடுங்க. அந்த நித்திய கிருபையில் ஆதாம்குள்ள பாவத்தில் சாபத்தில் மனதில் பாதாளமாக திறந்து கொண்டது ஐக்கியமாக இருக்குது. அதனால் 2026 வாக்குத்தத்தம் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். ஏசு 54:8. அல்லேலூயா. ஏசு மத்தேயு மார்க்கு லூக்கால
நித்திய கிருபையும் எல்லாருக்கும் இறங்கினார். திரளான ஜனங்கள் சாபத்தில், பாவத்தில், மரணத்தில், தரித்திரத்தில் இருக்கிறாங்க. குடர்கள், சவடர்கள், முடவர்கள், எங்கே போனாலும் எல்லாருக்கும் இயேசு நித்திய கிருபையுடன் இறங்கினார். போகிற இடத்துலெல்லாம் மத்திய, மாட்டு, லூக்கா, யோவான் போது அவர் எங்கு சுற்றி திரிகிறார். எங்கே போனாலும் பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரும் வழியில் இறங்கினார். ஏன்னா இயேசு நானே வழியும் சத்தியமும் நித்திய கிருபையாக இருக்கிறார். ஆதாமுக்குள்ள பிறந்தவங்களெல்லாம் வெளியில் ஆகும்போது இயேசு கடைசி ஆதாம். அவர் ஜீவ வார்த்தையாக இருக்கிறார், ஜீவ சரீரமாக இருக்கிறார், ஜீவ ரத்தமாக இருக்கிறார். பாவத்துக்கு பரிகாரம், நேர்நீதி, மரணத்துக்கு உயிர், தரத்துக்கு ஜீவ ஐஸ்வர்யம், ஜீவ கண்டு, ஜீவ காது, ஜீவ ஆற்று, ஜீவ லட்சி, ஜீவ கிட்னி. தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவதுக்கு கூட்டு கண்டு, செவிட்டு கண்டு, குஷ்ணோகி, முடவன், செத்தவனு கொடுக்குறார். இயேசு உயிர் தெளிஞ்சவனுமாக்கிறார். பிசாசு மரணத்தை கொண்டு வரான். அந்த காலத்தை பாவத்தின் சம்பளமானது இயேசு உயிர் தெளிஞ்சவன். தேவன் தனக்கு மரித்தவர் உயிரோடு இருக்கிறாங்க. எல்லாம் நித்திய கிருபையோடு இறங்குறார். அதனால் இயேசு எங்கு சுற்றி திருந்து பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரும் விடையில் இறக்கினாரு. அதனால் இயேசுவை போல மாறுங்கள். நித்திய கிருபையை ஏற்றுக்கொண்டு ஞானசான திருவிருந்தில் பங்கெடுத்திருக்கிறீங்க. சபையில் இந்த வருடம் முழுவதும் நித்திய கிருபை உணர்ங்க. அந்த நித்திய கிருபையில் இயேசு கிறிஸ்துவாமன்ற வாக்கு தத்துவம் ஜீவமா யோவான் 5 என் பிதா ஜீவனுடையவராக இருக்கும், குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியானவரும் ஜீவனுடையவராக இருக்கிறார். அந்த ஜீவனில் தேவி நீதி உயிர்த்தல் இயேசு கிறிஸ்துவாமன்ற வாக்கு தத்துவம். அதை பிதா குமார் பசுத்தாய் கொடுங்க. ஆதாம்லேருந்து முழு உலகத்து கொடுங்க. இயேசு எங்கும் சுற்றி திருந்து பிசாசின் வல்லமையில் அகப்படும் யாவரும் விடையில் இறக்கினார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறேன்னாரு. அதனால் நித்திய கிருபையுடன் அவர் உங்களுக்கு இறங்கி இருக்கிறாரு. அன்பாவிலே அந்த நித்திய கிருபையை 2026 முழுதும் நீங்கள் பயன்படுத்துங்க. வேண்டான்னுட்டீங்கன்னாக்க நித்திய மரணத்தை தான் பேசு. நன்மத்தை மகாட்ட நன்மார்க் துன்மார்க் ஸ்ரீநீதி அனிதான் காலையிலேருந்து நைட்டு 24/7 வாரத்தில் வருஷத்துக்கு முழு தெரிஞ்சால் நன்மத்தை அறியத்தக்க காரியம். யாரும் நீட்டில் இருக்க முடியாது. ஒன்று கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும், இல்லைன்னா ஆதாமுக்குள்ள. ஆதாமின் சிந்தை மரணம். அவன் ஏதேதோ நன்மத்தை மகனி நன்மார்க்கு சுயநீதி அணியுது, கண்களிச்சமா ஜீவன் திருப்பெருமக்குது. அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்படி வேணால் கட்டாயம் உண்டாகும். உடனே அந்தகாரம், படிப்பு இருக்கலாம், வசதி இருக்கலாம், பதவி இருக்கலாம், பலம் இருக்கலாம், ஆள் பலம், பணப்பலம், எல்லா தாளும் ஆதாமுக்குள்ள இருந்தால் அதனுடைய முடிவு மரணம், வியாதி, வறுமை, தரித்திரம், ஆபத்து, விபத்து, நாசமோசம். அதனால் கிறிஸ்துக்குள்ள இருந்தா தேவி நீதி தூவித்ததில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. நித்திய கிருபையுடன் எனக்கு இறங்கி இருக்கிறாரு. இல்லை நான் ஆதாமுக்குள்ள தான் இருப்பேன், நன்மத்தை நன்மார்க்கு துன்மார்க்கு நாடு தெரியல, ஊடு தெரியல, செல்வா தெரியல, இப்படியே நாங்கள் அந்த காலத்தின் கிரியைகளாக தான் 2026 கடிந்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம், எச்சரிக்கை ரொம்ப மோசமாக விலகி இருக்கலாம், சாட்டக்கூடிய இயேசு. ஆனால் ஜீவரத்துக்கு நித்திய கிருபையிலே வாழ்ந்தார். அதனால தான் அவர் உலகத்துக்குள்ளேயே பூமிக்கு உட்கார்ந்தார். அந்த நித்திய கிருபையை கொடுத்துருக்கிறார். சிலுவையிலே எல்லாரும் கொடுத்துருக்கிறாரு. 12 சேஷர்கள் ஏற்படுத்தினார். அப்புறம் உலகமெல்லாம் போக சொன்னார். உலகமெல்லாம் இருக்கிறாங்க கர்த்தருடைய பிள்ளை. ஆனால் நித்திய கிருபையில் இருக்கிறாங்களா? இயேசு எடுத்து ஞானசார பகை, கசுப்பு, வைராகியம், கோபம், சண்டை, நன்மத்தையுமே நல்மார்க்கு துன்மார்க்கு நன்மத்தையும் அறியத்தக்க கனிபிஷாக வீஷாவே. நல்லவன் கெட்டவனா இருக்காது, ஜீவன் உள்ளவனாரு. இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவரே இல்லை. இயேசு நானே வழியும் சத்தியமும் அந்த ஜீவனில் தேவி நீதி இயேசு கிறிஸ்துவ ஆமண்ட வாக்கு தத்துவம். அதான் நித்திய கிருபையோடு இறங்குறது. அந்த இயேசு இயேசு ரத்தத்துக்கு ஜீவ ரத்தத்துக்கு வெளியே வானத்தோடு பரலோகமே இருக்குது. அதை தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு கொடுத்து நித்திய கிருபையோடு இறங்குங்க. அசுத்தாய் தோற்றுங்க, பசுத்தாய் இருக்க, உலகத்துக்குள்ள பூமிக்கு பாருங்க. அதான் நம்ம சபை வாக்கு தத்துவம். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். அதனால் அன்பானிலே 2026 வாக்கு தத்துவம். ஏசாயா 54:8 அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமை பொழுது உனக்கு மறைத்தேன். அந்த இமை பொழுது உனக்கு மறைத்தேன்றதான் உலகம் ஃபுல்லாகிறாங்க. ஆதாம் வழியாக பிறந்துட்டு எந்த நாடோ எந்த தேசமோ இமை பொய்து மறைச்சிட்டு பிதாவாகிதேன் அப்படியே கையை கட்டிட்டு இல்லையாங்க. இமை பொய்தாங்க. அதுக்கே 3 நாள் இருந்தாருங்க இயேசு பாதாளத்தில். ஆனால் நித்திய கிருபையோடு இறங்கிட்டாருங்க. நித்திய கிருபை இறங்கி இயேசு இம்மிடியட்டா உடனே அந்த நித்திய கிருபை பிதாவையும் மண்டி உள்ளதை ஜீவ சரி குத்துட்டா இருப்பாருங்க. பிதாவாய் தேவன் ஆவியும் ஜீவ சரி குத்து ஈட்டு ஆதாம் 3 நாள் டெக்க லாஸ்டான்னு இருப்பாருங்க. சிலுவையில் ஜீவ வார்த்தையை தான் பேசினார். பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுட்டு அந்த நித்திய கிருபையை தான் பேசினார். தகுதியில்லாத தயவு ரோமர் யோதர் மூடு கொடுத்து ஆதாம் மூலமாக பாவம் செய்து தகுதியில்லாத காண்பிக்கிற தயவு தான் அந்த கிருபை. தகுதியில்லாத பண்ண மனுக்களுக்கு அந்த ஜீவரத்தை இயேசு சாப்பிடவோ பரலோகமே இருக்குது. அதை தேவன் தான் உலகத்துக்கு கொடுத்து
உலகத்தையே கொடுத்த நான் 3 நாள் இவர் வெளியிட்டார் 3ஆம் நாளில் சொல்லிட்டு இதான் மாதிரி இயேசு எதையுமே மாதிரியாக தான் செய்தார். அப்போ அந்த மாதிரியை நீ காப்பி பண்ணுற வரைக்கும் உனக்கு அற்புதம் நடக்க போது கிடையாது. அவர் அதெல்லாம் எதுக்காக செய்ய அவருக்காக செய்ய உனக்காக செய்யப்பட்டது சிலுவையிலே. உன் பாவத்தை உன் சாபத்தை உன் மரணத்தை உன் தரித்திரத்தை ஏற்றுட்டு அவர் ஜீவ ரத்தத்தை பிதா வாதம் முழுவது 3ஆம் நாள் பாதம் பரலோகத்துக்கு போய் சேர்ந்த உனக்காக எனக்காக செய்யப்பட்டது. நான் இயேசு ஜீவ ரத்தத்தை சபிக்குள்ள ஆஸ்வதிக்க மாட்டேன், பகைக்குள்ள நன்மை செய்ய மாட்டேன், சத்துருக்குள்ள துன்பம் ஜெபம் பண்ண மாட்டேன்னா என் நன்மை தேம்ப வாழ்க்கை தான். ஏவாள் ஒழினாது ஏவாள் தேவடைய நன்மை தேம்ப நன்மார்க்கு துன்மார்க்கு காட்டுவேன். இந்த 2026 அந்த காலமாக தான் இருக்கும். ஒரே பிசாஸ் போராட்டமாக தான் இருக்கும். திறறது கொண்டு தான் ஐக்கியமாகவே இருக்கும். அதனால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். 100க்கு 100 ஜீவமாக உலகத்தில் எங்குமே விலையேற்பட்ட சத்தியங்கள். இந்த 2026 வாக்கு தத்துவம் உங்கள் குடும்பத்தில் உங்கள் தனிப்பட்ட வகையில் மனைவி பிள்ளைங்க வாழ்க்கை நிறைவேறணும். கிறிஸ்துக்குள்ளே வாங்க. ஆதாமுக்குள்ளே பிறந்துட்டீங்க. இமை பொய்து மறைக்கப்பட்டிருக்குது. பிதாவுடைய செயல்பாடுகள் இல்லைங்க, பிசாசு செயல்பாடு தான் இருக்கும். கவலை, பயம், வெறுப்பு, கசப்பு, பிள்ளைகள் வாழ்க்கையில் குடும்பத்தில் வேலை செல்லது எல்லாம் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லைன்னு நம்ம மனுஷன். கிறிஸ்து தேவி நீதி இயேசு சாப்பிட வாக்குத்தை தான் தேவனுக்கு தான் கொடுத்துக்கிட்டே இருந்து பாருங்க. இலைப்பாறு வருத்தப்பட்டு பாரம் சுமக்குள்ளே எல்லோரும் எண்ணிருக்கு நானே உங்களுக்கு இலைப்பாறுதல் தருகிறேன். இயேசு சாப்பிட வாக்குத்தத்தை பேசி பாருங்க. கான்ஃபிடன்ஸாக இருங்க. ஒரே கசப்பு, பகை, வைராகியம், நிம்மதி ஏற்றிருங்க. சமாதானத்தை 2026 இயேசு ஜீவன் பரிவுதில் போகும்போது வரும்போது நித்திய கிருபை இறங்க. எந்த மனுஷன் நீ விடுதலையாக்கலாம். இயேசு எந்த மனுஷன் விடுதலையாக்குறார். நித்திய கிருபை காய்ச்சிட்டார். அவன் பேர் தேவன் தர உங்களுக்கு. தேவன் பிசாசை விடுதலையாக்கினா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ரவுடிகளை விடுதலை அவ்வளோ பெரிய பொல்லாத மனுஷனே. இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு விடுதலையாக்கிறாருங்க. மரித்தோர் கூட எழுப்புறாருங்க. லாசர் அந்த நித்திய கிருபையில் உயிர் தெரிஞ்சவனுக்கு அந்த தேவன் தனக்கு ஆதாம் மரணத்தை டெலிட்டு இப்போ பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் கொண்டு வரான் அந்த காலத்தை பிசாசு. நீ நித்திய கிருபையை தேவன் தனக்கு கொடுக்கும்போது பாவத்திலிருந்து சாபத்து பாதாளத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவாய். அதான் நம்ம சபை வாக்கு தத்துவம். அப்போது ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். ஆனால் இந்த 2026 வாக்கு தத்துவம் உன் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். அதனால் அன்பாவில்லை, கிறிஸ்துக்குள்ளே வாங்க. கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்வார். பாருங்க, நித்திய கிருபையோடு இறங்குறாரு. சிறு பெண்ணே எழுந்துரு. ஆதாமுக்குள்ள பிறந்து பாவத்தின் சம்பளம் மரணம் வந்துச்சு. ஜபாலயத்தில் சிறு பெண்ணே எழுந்துரு ஏப்பிட்டாரா இல்லையா? அவர் ஊழி தெரிஞ்சவங்க நித்திய கிருபையை காட்டுறாரு. தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு உடனே அசுத்தாய் போய் பசுத்தாய் தேவதூர் நித்திய கிருபையை தேவன் தனக்குள்ள அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்து தேவதூர் வந்துடுவாங்க. ஆனால் ஏசு எங்கே போனாலும் நித்திய கிருபையோட ஜனங்களுக்கு இறங்கினா அந்த நித்திய கிருபை தான் ஏசு. தேவன் நித்தியமானவர். 2வது இயேசு தேவன் கிருபையும் சத்தியமான ஆகும்போது ஜீவ விச்சத் கண்ணியில் வரணும். ஆமாம், நன்மத்தையும் அறியத்தக்க கனி புஷுக்குனாலே ஷாகவே ஷாக அதான் அந்தகாரம். இவை போய் தேவனுடைய முகம் செயல்பாடெல்லாம் மறைக்கப்பட்டிருக்குது. விசுவாசம் வல்லமே கிரியை செய்வான். ஆதாமுக்குள்ளே இருந்தாங்க. அவர் நித்திய கிருபையுடன் ஜனங்களுக்கு, வியாதியஸ்தர்களுக்கு, சபிக்கப்பட்டவர்களுக்கு, நிந்திக்கிறவர்களுக்கு, தரித்திரர்களுக்கு, சுவிசேஷப்படுறவர்கள், இறுதியினர்கள், காழக்கட்டுகள், சிறைப்பட்டவர்கள் விடுதலாகும்படி சாபத்துக்கு பாவத்துக்கு மரணத்துக்கு பாதத்தில் தான் விடுதலையாக்குறாரு. இந்த 2026 நித்திய கிருபையுடன் உங்களுக்கு இறங்கணும். எந்த நாட்டுக்கு போ, எந்த தேசத்துக்கு போ, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அண்டார்டிகா முழு இலவசமாக கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமான ஆகிடலாம். அந்த கிறிஸ்து நித்திய கிருபையும் உனக்கு இறங்கி இருக்கிறார். இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திக ஜீவ ரத்தம். நானே உழித்து ஜீவனமாக இருக்கிறேன். நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவ ரத்தம். அந்த ஜீவன தேவ நீதி தூவிதல் இயேசு சாமட்டம் அதுதான் நித்திய கிருபையும் இறங்கி இருக்கிறது. அதனால் அந்த 2026 FGCI வெள்ளூர் எங்கள் சபை வாக்கு தத்துவத்தின்படி 2026 முழுவதும் நித்திய கிருபையுடன் இறங்க. கிறிஸ்துவிலே நிலைத்திருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்வார். திரளான ஜனங்களுக்கு இயேசு நித்திய கிருபையுடன் இறங்குறாரு. எங்கே போனாலும் வியாதியஸ்தர்கள், எங்கே பார்த்தாலும் ஆதாமுக்குள்ளே பிறந்தவங்க தலைமையிலுக்கு நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறாரு. அசுத்தாய் தோற்றுறார், பசுத்தாய் வருது, தேவதூர்களெல்லாம் பணிவிட செய்கிறார். திரளான அவர் செய்த அற்புதங்களை எழுதினால் உலகம் கொள்ளாதான். அவ்வளோ அற்புதம் செஞ்சுக்கிறார். மத்திய மார்க் லூக்கா முழுதும் அப்படிதான் போட யோவான் சொல்கிறான். அவ்வளோ அற்புதம். ஆதாமுக்குள்ளே பிறந்தவன இயேசு ஒரு மனுஷனை பார்த்தாருன்னா
நித்திய கிருபை இறங்குறேன்னு சொல்லாமல் தாண்டி போக மாட்டாராம். இயேசு தேவன் தன்னை கொடுக்காம தாண்டி அசுத்தாய் சொத்து பசுத்தாய் இறங்கிடுவார். அந்த மனநிலை உனக்குள்ளே இருக்கணும். காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நித்திய கிருபையுடன் இறங்குவேன்ற மனநிலையோடு இருக்கணும். அசம்பந்தமாக இருந்து அந்த நித்திய கிருபை உணர்வு இல்லைன்னா ஒரு கவலை, ஒரு பயம், நன்மத்தை மாதிரி பிதாவுடைய முகம் மறைக்கப்பட்டு அந்த காலத்தில் வேதியிலும் துக்கலையும் அசுத்தாவிலும் ஒரே பிரச்சனையுமா போயிடும் 2026. ஆனால் 2026 நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்ற வாக்குத்தத்தின்படி நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்கி இருக்கிறாரு. அந்த நித்திய கிருபைக்குள்ள வாங்க. நித்திய கிருபை நித்திய ஜீவனுக்குள்ள வாங்க. நித்திய ஜீவன் அளிப்பேன் என்று தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அந்த நித்திய ஜீவனை சிலுவையில் கொடுத்துட்டார். இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தெல்லாம். ஆனால் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். ஆனால் அன்பானுங்களே, கிறிஸ்துக்குள்ள வாங்க. கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்க. இடைவிடாமல் கொடுங்க. எக்காலத்துங்களை சோர்ந்து போகாமல் கொடுங்க. கிராமங்கள் தோறும் சுற்றி தெரிந்தார், பட்டங்கள் தோறும் சுற்றி தெரிந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரையும் விடுதலை. நிறைய வசனம் இருக்குது, நமக்கு எடுக்க நேரம் இல்லை. அவர் கிராமங்கள் தோறும் சுற்றி திருந்து பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரையும் குணமாக்குறாரு பாருங்க. 12 விசேஷங்கள் ஏற்படுத்துறாரு. அதே நித்திய கிருபையை உலகமெல்லாம் கொண்டு போகணும். கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் கொண்டு போகணும். ஏற்படுத்தினார் பாருங்க. உங்கள் சபையில் இருக்கிற விசுவாசிங்க நித்திய கிருபையில் இறங்குறாங்களா? இல்லை நன்மத்தியம வாழ்க்கை வாய்ந்து சபையாக அசுத்தாவில பிரச்சனையில் இருக்கிறாங்களா? 2024 உங்கள் சபை விசுவாசிங்க நித்திய கிருபையில் இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்குத்தத்தத்திலே ஜீவ விச்சத்துக்கிட்டே இருக்கணும். என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களை பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். மத்தேயு 10ஆம் அதிகாரம் பாருங்க. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். என்ன அதிகாரம்? நித்திய கிருபையில் இறங்குற அதிகாரம். இயேசு ஜீவன் தேவன் தனக்கு சகல பிசாசுகளை வியாதிகளையும் அசுத்தாவிலை துரத்தவும் அவர் அதிகாரம் கொடுத்தாருங்கிறது. அப்போது சிலுவையில் சகல வியாதிகளை நோய்கள் அசுத்தாவில சிலுவையில் வந்தது. அவருக்கு சாபமானார், பாவமானார், மரணமானார், தத்திரமானார், வியாதியானார். எல்லாம் வரும்போது இயேசு எப்படி 3 நாள் அதெல்லாம் நீக்கிட்டாரு. பாவத்திலிருந்து மரணத்து பாதத்து வியாதியெல்லாம் எப்படி நித்திய கிருபையுடன் இறங்கினார். அந்த கிருபை ஜீவ ரத்தம். அந்த ஜீவனை இயேசுக்கு சாப்பிட்ட இயேசு நானே வழியும் சத்தியமோ ஜீவன். அந்த ஜீவ விசத்துக்கு இயேசுக்கு சாப்பிட்ட வாக்கு தத்துவம். பிதாகுமார் ஆதாம் முழு குத்தாரு பாருங்க. சகல வியாதிலிருந்து நீக்கிட்டார், சகல நோயிலிருந்து விரித்தார், சகல அசுத்தாயிலிருந்து போயிடுச்சு. பசுத்தாய் வந்து சாவு தேவத்தை கல்லப்பட்டு பிசா உலகத்தையும் கூட பரலோகத்துக்கும் போய் சேர்த்தாரு. அதான் அதிகாரன்றது, தேவனுடைய அதிகாரம். அது ஜீவ விஷயத்துக்கு. அந்த ஜீவனில் தேவி நீதி தூய்த்தார் நித்திய ஜீவனை. அந்த ஜீவனில் இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்துக்குது. இந்த ஜீவ விஷயத்துக்கு விட்டுட்டுனாக்கா பிசாசின் அதிகாரம், நன்மத்தையும் அதிகாரம். அது பிறப்பிலே இருக்குது. நமக்கு நன்மார்க்கு துன்மார்க்கு, நல்லவன் தீயவன், நன்மை தீமை நல்லவன் கெட்டவன், பாவத்தின் சம்பளம் மாறினா அது பிசாசின் அதிகாரம். பிதாவினுடைய உதவி அங்கே கட்டாயிடும். தேவதூர் பசுத்தாவின் கட்டை பசுத்தாவி தான் அங்கே வேலை செய்யும். அதனால தான் கிறிஸ்துக்குள்ளே இருங்க. ஆனாலும் நித்திய கிருபை உனக்கு இறங்குவேன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் அன்பானிலே 2026 ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆண்டாக இருக்க வேண்டும். இந்த வாக்கு தத்துவத்தின்படி தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 2026 வெற்றியின் ஆண்டாக இருக்கட்டும், ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தின் ஆண்டாக இருக்கட்டும். வியாதிக்கு மட்டும் கிடையாது, தரித்திரத்துக்கு, சாபத்துக்கு, பாவத்துக்கு, மரணத்துக்கு, தரித்திரத்துக்கு, எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக இருக்கிறார். அல்லேலூயா. நித்திய கிருபையுடன் அவர் நமக்கு இறங்கி இருக்கிறார். ஆனால் அன்பானிலே இதோடு கூட நம்ம முடிப்போம். ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்லியிருக்கிறார். 2026 வாக்கு தத்துவம். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். பயப்படாத. சின்ன பாவமோ பெரிய பாவமோ மோசமான பாவம், இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்க நித்திய கிருபையுடன் இறங்கிடுங்க. அந்த தேவதி தேவன் தன குலத்துக்கு தான் நித்திய கிருபை இறங்குறது. தேவன் சொல்லிட்டு மனுஷன் மேலே வெறுப்பா இருக்க. மனுஷன் தேவனை விட்டுறாதீங்க. தேவனுக்கு பிதாபி ஆபியுத்தி ஜீவனை கொடுத்தாரு. ஈட்டால் அதே ஜீவன் சார் ஆதாம் வந்து மூலத்து கொடுத்தாரு. 3 நாள் பாவத்தில் சாபத்தை மரத்தில் விடியில் ஆகிட்டார். இன்னைக்கு வரையும் நித்திய கிருபையில் தான் இருக்கிறார் இயேசு. இனி நன்மை தீமைக்கு போக மாட்டார். அதனால் 2026 முழுவதும் ஜீவ விஷயத்துக்கு நித்திய கிருபையிலே வாழ்ங்க. இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்கு தத்துவத்திலே இருங்க. தேவன் உங்கள் வாழ்க்கை 2026 ஆசீர்வதிப்பார். சிலுவையில்
உலகத்தின் சாபத்தை, பாவத்தை, மரணத்தை, தரித்திரத்தை, பாதத்தையும் ஏற்றுக்கிட்டாரு. தலைமையில் கை வீசி கவலைப்படலைங்க. ஆனாலும் நித்திய கிருபை இறங்கிட்டார் பிதாவாகிது. அந்த நித்திய ஜீவரத்தத்தை உடனே அங்கே ரோமர்கள், யூதர்கள், ஆதாம் மூழ்கி குத்தார் பாருங்க. உட்காந்த இடத்துல 3 நாள் பாவத்தில் மரணத்தை, பாதாளத்திலிருந்து விடுதலை ஆகிட்டாரு. பசுத்தாய் தேவதூர்களாக வந்துட்டாருங்க. அவ்வளோ பெரிய சாபத்தை, அவ்வளோ பெரிய பாவத்தை, அவ்வளோ தரித்திரம். ஃபேக்ட்ரி கை ஓட்டகை, பேங்க்கில் பேலன்ஸ் அட்டை தரித்திரமானா நன்மத்தையே மாதிரி எல்லா சாபம், பாவமான தரித்திரம் வந்து தலைமையில் கை வச்சு கவலைப்பட்டுனில்ல. 2026 முடிச்சோம். வருஷம் ஃபுல்லாக 2000 கவலை 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 கவலை. அசுத்தாவி தான் கிரிஜி. ஒன்று கவலை எப்படி சரீரத்தில் எவனு ஒரு முகத்தை பிஷா தாங்க கிரிஜி. ஒரு லாபம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை. அதுதான் ஏசு கவலைப்படாது, மாம்சமானது ஒன்று கூடாது. அப்புறம் போராடுறது, பகைக்கிறது, சபிக்கிறது, சுய பலம் எல்லாம் வேஸ்ட். மாம்சமானது உண்டு, அது 5 வேலை தான் செய்யும். சுய நீதி அடி நன்மத்தையும் அறியத்தக்க போடலாம், உழைக்கலாம், சம்பாதிக்கத்தில் வேறு அது கூட ஏதோ ஒன்று நடக்கும். அதனால் தெய்வீகத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. பாவத்தின் சம்பளம் மரணம் தான் வேலை செய்யாது. கிறிஸ்துக்குள்ளும் தான் நீ எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. கவலைப்படுறது, சோர்ந்து போகிறது, பயப்படுறது இதெல்லாம் அந்த காலத்தின் கிரிகளாக போடும். 2026 முடிச்சோம். ஆனால் கிறிஸ்துக்குள்ளே வாங்க, நித்திய கிருபைக்குள்ளே வாங்க. அந்த நித்திய கிருபையும் உனக்கு இறங்கி இருக்கிறார். பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துள் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டிருக்கிறார். அந்த பிதாவாகிய தேவன் என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியானவரும் ஜீவனுடையவர். ஏசுனார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறேன். அந்த ஜீவனில் தேவ நீதித்துவத்தில் இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்கு தத்துவமே இருக்குது. பிசாசு திருடுறது கொண்டதாகிது. நானும் அவங்களுக்கு ஜீவன் பரிவு நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷிக்குனாலே ஏதேன் ஆதாம் தேவடைய வார்த்தை மீறி தேவன் விலிக்க அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷிக்குனாலே ஷாகவே ஷாவாய் இமை பொய்து மறைக்கப்பட்டது இருக்குது. ஆனால் 3 நாளில் பிதாவாய் தேவன் பசுதாய் தேவதெல்லாம் வந்து இயேசு விடுதலை ஆகிட்டாங்க. ஏன்னா நித்திய கிருபையை தேவன் தரம் முழுவது காட்டதுனால. அதனால் காலமெல்லாம் மணிக்கணக்காக, நாள் கணக்காக பாவத்தில், மரணத்தில், தரித்திரத்திலே இருக்காது. அந்த காலத்தின் நாட்களாகவே போய்டும் 2026. அதனால் முழு உலகத்தில் எல்லாருக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவரே இந்த 2026 ஆண்டவரே முழு உலகத்தில் எல்லா சேனலுக்காக நான் உலகத்துக்கே ஒளி, பூமிக்கு உப்புன்னு சொல்லியிருக்க தாய். ஆதாம் வழியாக பிறந்து ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவம் மகிமேற்று போய்க்கிறாங்க. நோவா காலத்தில் நடந்தது எப்படி அப்படியே மனுஷகுமார் காலத்தில் நடக்குது. இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், பிதா குமார் பசுத்தாவிக்கும் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கும் கத்தாவே சோத்திரம். இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் கொடுக்குற கத்தாவே. ஆண்டு சோத்திரம் 816 கோடிக்கு அதிகமான சேருங்க 2026 முழுவதும். ஆண்டு இயேசு சிலுவையில் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜீவ ரத்தத்தை கொடுத்து பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மரணத்திலிருந்து விடுதலையாக்குறது போல இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண ஜீவனை அவருடைய சோழவரம், வடார்காடு, தமிழ்நாடு, இந்திய தேசம், குடும்பத்தார், தாயார், தகப்பனார், மனைவி, பிள்ளைகள், தம்பி, அண்ணன், தம்பி, மாமன், சொந்த பந்து ஏரியாவுக்கு ஜனங்க, சோழவரம், வடார்காடு, தமிழ்நாடு, இந்திய தேசம், ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், ஐரோப்பா கண்டம், முழு உலகத்தில் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண நித்திய இறங்குற தாய். ரோமர் 3:20 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாக கிருபையால் கிறிஸ்து மீட்பை கொண்டு நீதிமாக முடியாது. இயேசு ஜீவன் பரிபூர்ண நித்திய கிருபையை 2026 முழு 816 கோடிக்கு அதிகமாக இருக்க மக்கள் தொகை. இந்திய தேசம் 140 கோடிக்கு அதிகமான ஜனங்க. தமிழ்நாட்டில் 7 கோடிக்கு அதிகமான ஜனங்க. எங்கள் கிராமத்தில் ஆயிரக்கணக்கான ஜனங்க. 50 லட்சம் அதிகம் வேலூர் பட்டணத்து ஜனங்க. எல்லாம் ஆதாம் கூட நன்மத்தையுமே தேவன் கூட 2026 அந்த காலமாக தான் இருக்கும். போய் சொல்லிக்கிறான் எல்லாரும். ஊழிகாரனே சொல்கிறான் 2020 ரொம்ப மோசமாக இருக்குன்றான். ஏன் சொல்கிறான்? நன்மத்தையும் வாழ்க்கை வாயிரன்றான். அவனே நன்மார்க்கு துன்மார்க்கனா இருக்க போகிறேன். பிசாஜி திடீர்னு கொண்டு ஏன்பா அப்படி இருக்கு? ஜீவ வச்சு நித்திய கிருபை இறங்குப்பா. தேவன் தரம் உங்களுக்கு 2020 நல்லா இருக்கா? ஏசு ஏற்று ஞானத்தானத்துக்கு ஊழியத்துக்கு வர ஊழியக்காரனே சொல்கிறான் 2020 ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன் சொல்கிறேன்? ஜீவ வச்சதுக்கு வர விருப்பம் இல்லை. சபிக்கிறோம் வசதி பகைக்குள்ள சத்துக்கள் இயேசு ஜீவன் பரிச்சயம் கொடுக்க விருப்பம் இல்லை. உன்னை பிசாசு 2026 மோசமாக தான் இருக்குன்றான். பயங்கரமாக இருக்குன்றான். சில பேர் ரொம்ப கலவரமாக இருக்குன்றான். எங்கே பார்த்தாலும் கலவரங்களும் பூமி அழிச்சு பிரச்சனைகளுமா இருக்குன்னு சொன்னாலாம் சேனலில் யூடியூப்பில் போய் பேசிக்கிறாங்க எல்லாரும். இயேசு ஜீவன் பரிவு நித்திய தேவன் தர ஆசீர்வாதமாக இருக்குங்க. ஆதாமி சேர்ந்த தான் மாறும். கிறிஸ்து ஜீவன சமாதானம் சொல்லிக்க. அந்த கிறிஸ்துக்குள்ளவா அந்த கிறிஸ்து தேவன் தரங்க ஆதம் வந்து முழு வளர்த்து கூட. ஏன் நன்மத்தை காரியத்தை தேவன் தரங்க ஆதம் நெகட்டிவ் போய்க்கிற பாவத்து சமண மரத்தில் உன் குடும்பத்தில் மோசமான காரியம் தான். தனிப்பட்ட வாக்கியம் மோசம், குடும்ப சமுதாயம் உலகமே மோசமாக தான் நடக்கும். அதான் சொல்கிறார் நன்மை தீமை அறியத்தக்க ஷாகவே அங்கேயே சொல்லிட்டார் மோசமாக நடக்குது. ஏவாளுக்கு ஆதாமுக்கு ஷாக திருடுவான் கொள்வாய்ப்பான்ட்டார். நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும் வந்தேன்றாரு. அதனால் அன்பாவில் 2026 நல்லா இருக்கும். நான் நித்திய கிருபையோடு இறங்குங்க. அந்த நித்திய கிருபையில் தேவி நீதித்துவத்தில் இயேசு கிறிஸ்துவின் ஆமட்ட வாக்கு தத்துவம்
பிதாகுமார் பசுத்தாய் ஆதாம் முழு உலகத்து கொடுங்க, இடைவிடாமல் கொடுங்க, எக்காலத்து கொடுங்க. ஏசு உனக்காய் பலியாய் இருக்கிறார். உன் பாவத்தை, உன் சாபத்தை, உன் மன்னத்தை, உன் தரித்திரத்தை ஏற்றிட்டு தேவி நீதிட்டு உயிர்த்ததில் குத்துக்கிறார். நித்திய கிருபையும் நிறைக்கிற இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தத்தை உன் பேர் சொல்லி, உன் மனைவி பேர் சொல்லி, உங்கள் பிள்ளைங்க பேர் சொல்லி, உங்கள் பேர பிள்ளைங்க பேர் சொல்லி, சபையிலுக்கு, விசுவாசி ஏரியாவுக்கு, சொந்த பந்து எந்த நாட்டுக்கு போகலாம். இயேசு மத்திய மாட்டும்போது எங்கே சுற்றிட்டு இருந்தார். எங்கே போனாலும் ஆதாம் கூட இப்போ நன்மத்தை மாதிரி சாகவே கிடக்கிறான். திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்க வருகிற வேணும் நானும் அவைகளுக்கு ஜீவன் அது பரிபூர்ணப்படும் வந்து என்ன நானே நல்லவே ஜீவ சரிஞ்சு இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தை கொடுக்குறாரு. தேவன் தனக்கு ஆதாம் மூணு பசுத்தாய் இனி பாவம் செய்ய நானே திராட்சை நீ கொடி ஒரு நிலைத்திறன்றாரு. இவன் பிசாசிலே நிலைத்திற பண்ணுறான். 2026 2020 ரொம்ப மோசமாக இருக்கட்டான், மோசமாக தான் இருக்கான். அந்த காலத்தில் ஆச்சரியமான ஒலிக்கிறது. இயேசு ஜீவ ஒலியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவ அவன்கிட்ட வாக்குத்தத்தத்தில் வா. கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு வளர்த்து கொடு, இடைவிடாமல் கொடு, எக்காலத்து கொடு, சோர்ந்து போகாமல் கொடு. ஆமாம், சோர்ந்து போகாமல் எக்காலத்து என்ன நன்மத்தை சுய நீதி கவலை பயம் வெறுப்பு கசப்பு சாகவை சாவார். தப்ப யாரும் கடவுளே தப்ப முடியாதுங்க, கடவுளே உதவி செய்ய முடியாது. ஏன்னா அது மனுஷனுக்கு சித்த சுயாதி குத்துக்கிறாரு. ஏவாள் நன்மத்தை கனி சாப்பிட கடவுள் வந்து தடுக்கலை, ஏன்னா அவர் சுயாதீனம் குத்துட்டார். அது புசி சாகவே சாவாய். இப்போ நீ சுயாதீனத்துமா வாலண்டியாக வந்து நீயே ஜீவ வச்சு தேவன் தனக்கு கொடுத்தா தான் அதுக்கு பேர் தான் விசுவாசம். வலுக்கட்டாயம் பண்ண மாட்டார். பிசாசும் வலுக்கட்டாயம், நீ ஜீவ வச்சுக்கள் தான் தேவன் தனக்கு பிசாசு வலுக்கட்டாயம் பண்ணோன்னா அப்படியே வலுக்கட்டாயம் அவன் பலிக்காது. ஏன்னா தேவன் தனக்கு பிசாசுக்கிரி அழிஞ்சிப்படும். ஆனால் இயேசு ஜீவன் அளவற்ற ஏசத்து வெளியே வானத்தோடு சகல அதிகாரிகள் இந்த பிதாகுமார் பசுத்தாய் செலுத்து ஆதாம் முழு உடல் செலுத்து. 2020 ஆசீர்வாதமாக இருக்கும், ஐஸ்வர்யமாக, சமாதானம், சந்தோஷமாக இருக்கும், வெற்றியாக இருக்கும். ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். அதான் 2026 வாக்குத்தத்தம். அதனால் இயேசு எங்கு சுற்றி திரிந்து பிசாசின் வல்லவில் அகப்படுகிற யாவருடைய ஆக்கினார். ஜெபம் பண்ணோம். பசுத்த பிதாவே, இந்த அருமையான நாளிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துக்கிறோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி அடுத்து இலவசமாக கிறிஸ்துவ மீட்பு கொண்டு நீதிமாயிடலாம். கிறிஸ்துக்குள்ளே வாங்க. அந்த கிறிஸ்து நாடே வழியில் சந்தி ஜீவனமா அந்த ஜீவனை தேவி நீத்து தேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தம் பரலோகமே இருக்குது. கிறிஸ்துக்குள்ள ஆதாம்குள்ள பாதாளங்குது, அந்த காரணமாக தான் இருக்கும். உனக்காக பாருங்க, அற்பகாலம் உண்ட கோபத்தினால் எமை போய்து கைவிடப்பட்டார். பிதாவாகி இயேசு எமை போய்து, ஏன்னா எல்லாருடைய பாவம் அவர் மேல் கொட்டப்பட்டது. ஆனாலும் நித்திய கிருபை இறங்கிட்டாருங்க. அந்த நித்திய கிருபை ஜீவசார இயேசு கிறிஸ்துக்குள்ளேயே ஆமாண்டவா தேவி நீ உயிர்த்தில் குத்துட்டாருங்க அவனுக்கு. அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழுவத்து கொடுங்க. 3 நாள் ஏந்து வந்துடலாங்க. 2026 முழுவதும் கிறிஸ்துக்குள்ளே இருங்க. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்க, இடைவிடாமல் கொடுங்க, எக்காலத்துக்கு கூட சோர்ந்து போக கொடுங்க. பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரும் நீங்கள் விடுதலை ஆகலாம். பசுத்த பிதாவே, இந்த அருமையான நாளிலே எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதீங்க, கலங்காதே, தீயாதீங்க. இனி நான் இல்லை, கிறிஸ்துவே எனக்கு பிழைத்திருக்கிறான்னு சொல்லி பவுல் சவுலாய் மாறி கொரிந்தியர், தெசலோனிக்கர், கலாத்தியர், ரோமாபுரி பட்டணத்தெல்லாம் போய் கிறிஸ்துக்குள் ஆதாமுக்குள் வரைக்கும் கிறிஸ்துக்குள் உயிர்ப்பிக்கப்படுது. இனி நானே இல்லை, இயேசுவே எனக்குள் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்கிறாரு. செயின்ட்டு பவுலா மாதிரி உலகத்தையே கலக்கிற பவுலா மாறிட்டார். அந்த கிறிஸ்துக்குள்ளே வாங்க. கிறிஸ்துவ சிந்தையை உங்களுக்குள்ள இருக்க கிடக்குது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுன்னு சொல்கிறாரு. பாவிகளும் பிரதான பாவியாக இருந்தார் சவுல். ரவுடித்தனம் பண்ணி எல்லாரும் கொலை பண்ணின்னு ஒரே கலாட்டா பண்ணியிருந்தார். ஆனால் இயேசு ஏற்றுக்கொள்ள ஞானஸ்தானம். இனி நானே இல்லைப்பா, கிறிஸ்து எனக்குள்ள அந்த கிறிஸ்து ஜீவன் தர கிறிஸ்து எனக்கு ஜீவன்டார். கிறிஸ்து கொரிந்தியர், தெசலோனிக்கர், கலாத்தியர், ரோமர் புறஜாதி பண்ண ஆதாம் குல கிறிஸ்துக்குள்ளே கொண்டார். தேவன் தர அசுத்த மாபுரியத்தில் கொண்டு வந்தார். கிறிஸ்துவ சிந்தையை உங்களுக்குள்ளே இருக்க கடந்தார். அதனால் ஆனாலும் நித்திய கிருபை உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் என்ற ஏசாயா 54:8 வாக்குத்தத்தத்தின்படி 2026 முழுவதும் கத்தா கிறிஸ்துவ சிந்தையை முழு உலகம் கொடுக்குறது. 116 கோடிக்கு அதிகமான ஜனங்களுக்கு, 140 கோடிக்கு அதிகமான ஜனங்களுக்கு, கிராமத்து பட்டணத்து தேச பெரியோர் முதியோர் வாலிபர் இளைஞர் சிறியோர் முதியோர் மாம்சமான யாரும் இயேசுவின் பரிசுத்தமான கோடாக்கூடிய தேவன் தனக்கு ஆதாம் வந்து முடிச்சு பசுத்தாய் இருக்கிற கத்தா. உலகம் முழுது அலையலையாய் பசுத்தாவை அசைவாட்டு கத்தா. தேவதூர்களாக பணிவிடை செய்கிட்டு கத்தா. 2026 ஒரு சமாதானத்தினாண்டு, ஆசீர்வாதத்தினாண்டு, ஐஸ்வர்யத்தினாண்டு, இலைப்பார்ந்த நாடு தேசங்களுக்கு, பட்டணங்களுக்கு, கிராமங்களுக்கு எல்லா பிசாசுகிரி அழிக்கும்படியே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். நல்ல மேய்ப்பன் ஜனங்கள் ஜீவனையே ஜீவ சரித்திய தேவத பிசாசுகிரி தலையை நசுகினி இருக்கத்தா.
குடும்பங்களில், பட்டணங்களில், தேசங்களில் கிரியை எல்லா பிசாசுகளை ஐக்கிருக்கத்தா. சாபத்தை, பாவத்தை, மரணத்தை, தத்தை, பாதாத்தை கொடுக்குற எல்லா பிசாசும் கிரிகள் ஏசு நித்திய கிருபையில் ஜீவசரிச்சு இயேசு சாப்பிட கோடாவுடைய தேவதற்கு ஆதம் மூக்கு பிசாசுகள் ஐக்கிருக்கத்தா. 2026 ஆசுவாத்தின் ஆண்டாக, ஐஸ்வர்யத்தினாட, சமாதானத்தை, வெற்றி, ஆரோக்கியத்தினாட, நித்திய ஜீவனின் ஆண்டா இருக்கட்டுங்கத்தாவே. உலகெங்கிலும் 816 கோடிக்கு அதிகமான ஜனங்களுக்கு 2026 முழுவதும் எவ்வளோ பேர் பிறக்கிறார். ஆதாமுக்குள்ள பிறகு கிறிஸ்துக்குள் கொண்டு வருகிறதா. இயேசு பரிவித தேவன் தனக்கு ஆதாம் கொடுக்குற வாய்நாளெலாம் கூட இடைவிட எக்காலத்து கொடுக்குற தாய். கிறிஸ்து சிந்தை இருக்கும்படி ஒப்பு கொடுக்குறங்க தாய். ஆனாலும் நித்திய கிருபையின் 816 கோடிக்கு அதிகமான உலக மக்கள் தொகைகளுக்கு இடைவிடாமல் எக்காலத்து என்னது இயேசு பரிவிஜன் கொடுத்து பிசாசுகளிலிருந்து விடியலாக்குங்க தா. சாபத்துக்கு, பாவத்துக்கு, மனிதருக்கு பாதாக்கு விடியலாக்கி 2026 ப்ராஸ்பரிட்டி ஆண்டாக, ஐஸ்வர்யத்தினான, சமாதான, வெற்றினான, சமாதானம், சுக பலஞ்சி, நித்திய ஆசுவாத பரலோகத்தின் ஆண்டாக இருக்கும்படி பூமி எங்கள் கிராமத்தோறும், பட்டணத்தோறும், மாம்சமான கிறிஸ்துவ சிந்தைகள் இருக்கும்படி, கிறிஸ்துவ நிலைத்திருக்கும்படி ஒப்புகிறங்க தாய். விசுவாசத்தை துரத்துக்கிறங்க தாய். மாபெரிய ஏப்பிலை நீ கொண்டு வருக்காய் நன்றி சொல்லுங்க. பெரிய காரியங்கள் செய்ய போகிறக்காய் நன்றி சொல்லுங்க. எல்லா ஜபத்தை கேட்டு, எல்லா விண்ணப்பத்தை கேட்டு, எல்லா வேண்டுதலை கேட்டு இது அப்படியே சேர்க்காய் நன்றி செலுத்துக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜபத்திலும் இருக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தி கொடுக்கப்படுது. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனல் துளசிராமன் தாமஸ். இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். உலகத்தில் எங்கேயுமே ஏற்பட்ட சத்தியங்கள் குறைந்தது 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். பிரியமான இந்த செய்தியை மறுபடி கேளுங்க. உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது செய்தி இந்த சேனல் தினத்தோடு கூட விலையேற்பட்ட சத்தியங்களை கேளுங்க. என் செய்தி கேட்டால் உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. நித்திய கிருபையோடு இறங்கணும். ஒரு மனுஷனை பார்த்தா தேவன் தனக்கு சகல பாவத்தை நீங்கள் சுத்திக்கலாம். பசுத்த தேவத்தை கூட காப்பாற்றிடலாம். கிறிஸ்துவுக்குள்ளே இருங்க. ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்க. உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஊழியக்காரங்க, விசுவாசிங்க, நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகள் எத்தனை பேர் ஷேர் பண்ணும்போது ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் செய்தி ஷேர் பண்ணுங்கள். 2026 வாக்குத்தத்தின்படி ஆனாலும் நித்திய கிருபை உங்களுக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் என்கிற ஏசாயா 54:8 வாக்குத்தத்தை இந்த வருடம் முழுதும் நிமிஷத்தோறும் ஒவ்வொரு நாள் 24 வாரத்தில் வருஷம் முழு தெரிவித்தாலும் 2000 வாழ்நாளெலாம் நித்தியமாக உங்களை நடத்துவாராக. மாபெரிய இப்படி நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவாராக. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த செய்தி மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். 2026 வாக்குத்தத்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார் என்று நம்புகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பாரானால் நீங்கள் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். கர்த்தரை உற்சாகப்படுத்த விரும்பினால் கர்த்தருக்கு நீங்கள் கனம் பண்ணணும். கர்த்தருக்கு கனம் பண்ணால் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தணும். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தினா என் கூகுள் பே நம்பர் 7335866648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஏப்பில் நிச்சயம் தேவனும் வல்லமையாக பயன்படுது. 2026 முழுதும் ஆண்டவர் நித்திய கிருபையுடன் கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை வைத்துக் கொண்டிருப்பார். நானே திராட்சை நீங்கள் ஒருவனில் வார்த்தை மிகுந்த கனி, ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய, சமாதான, நித்திய ஜீவன் இருக்கணும். அதனால் இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள், பிள்ளைகளுக்காக சரி. நீங்கள் உலகத்து ஒளியாக இருக்கேன், நீங்கள் பூமிக்கு பார்க்கிற 2026 சகல விதமான நன்மைகளின் ஆசீர்வாத ஐஸ்வர்யம் சகலவும் நித்திய இயேசு சாமியோட வாக்குத்தத்தால் நிரம்பி ஆண்டாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.